Hello my dear ladies and gentlemen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படினா தலைவர் தம்பி தலைமையில் அப்படினு சொல்லிட்டு டிடிடி அப்படினு ஒரு படம் வந்து வரப்போகுது நம்ம ஜீவா சரோட நடிப்புல. அண்ட் இந்த படம் தான் வந்து இவருக்கு ஒரு செம கம்பேக்கா இருக்கும் அப்படினு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் டாக் இதுதான். ஸோ இந்த படத்தோட ஒரு டீசர் வந்திருக்கு. அந்த டீசர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை நிதிஷ் சகாதேவ். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ்டு பை கண்ணன் ரவி. அதுக்கப்புறம் யார் காஸ்டிங்கில் வந்து ஜீவா சார் இருக்கார், தம்பிராமையா சார் இருக்கார், இளவரசர் சார் இருக்கார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 20 பேர்கிட்ட இருக்குது. ஐஓபி வந்து பாப்லு அஜு, எடிட்டர் வந்து அர்ஜுனே பாபு. ஓகே, ஸோ இந்த டீசர் நாம் இப்போ பார்க்கலாம். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 21 seconds. 3, 2, 1 go. சாயந்தரம் இளவரசி விட்டு கல்யாணத்துக்கு போறேல, கல்யாணம் எடுப்பா, 4 ஓட்டு மட்டும் இல்ல நக்கலைட்ஸே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அந்த கல்யாணத்துக்கு நான் போய் ஆகணும். இந்த எலெக்ஷன் நம்மதான். சௌமியா வெயிட்ஸ் கன்னியப்பன் from the director of Palimi. ஓ, மாப்பிளைய மணமேடையில ஏத்துற வரைக்கும் எல்லாம் என் பொறுப்பு தான். செமையா இருக்கு, ஃபன். ஹேய், நீங்க எங்க உட்கார்ந்து நல்லா குடிச்சிட்டு இருங்க. அங்க பெரிய கூத்தே நடந்துட்டு இருக்கு. என்னடா ஏய், நக்லைட்ஸ் டீம் டோட்டலா கொஞ்சம் பிரச்சனை. அது ஏன் வீட்லயே பிரச்சனை ஆகும்டா. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது. அதேதான். விஷ்ணு விஜய் மியூசிக்கல். இனி பாரு பிரச்சனை எப்படி சூடு பிடிக்குதுன்னு. செமையா இருக்கு. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க கேட்டீங்களா? சாரி, தலைவர் தம்பி தலைமையில். அங்க ஒண்ணு வர வேண்டாம் கேட்டாச்சா. ஏய், இவரு ஷாஜன். ஓ, சாரி ஒன்றும் சொல்ல வேணாம், ஒரு முத்தந்தா சுவாமி. நைஸ். நல்லா இருக்கு. ஓகே, ஃபலிமி படத்தோட டேரக்டரா செமையா பண்ணுவாப்ல. மலையாள படம் ஃபலிமின்னு ஒரு படம் வந்துச்சு. நம்ம பேசில் ஜோசப் சார் நடிச்சிருப்பார். சூப்பராக இருந்துச்சு அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னா ஓகே, நிறைய எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃப்ளேவருமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மலையாள ஃப்ளேவர் மாதிரி தானே இருக்குது, பார்க்கலாம். அண்ட் அந்த டயலாக் தான் வந்து அப்படியே டக்குன்னு தூக்கிடுச்சு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. கொஞ்ச நாள் தெரியும்ல, நம்ம ஒரு கடந்த 10 நாளாக அதான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு டைலாகு. வேணாம், அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேச விரும்பலை. ஓகே, ஒரு ஃபன் ஃபில்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஜீவா சார் ஆஃப்டர் அவர் எப்போவும் ஒரே மாதிரி தான் நடிச்சிட்ருக்காரு. ஆனால் பெருசாக படங்கள் தான் ஒன்றும் போக மாட்டேனுது. ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக இருக்க வேண்டிய ஒரு ஆள் சில படங்கள்லாம் மிஸ் பண்ணதுனாலையும் அண்ட் சரியாக போகாததுனாலையும் அந்தளவுக்கு பெரிய ஒரு ஸ்டாராக வர முடியல. சிவா மனசில் சக்தி, அதுக்கப்புறம் கோவப்படலாம் நடிக்கும்போது ஓகே, இவர் வந்து அடுத்த ஒரு செகண்ட் டயர் ஆக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தார். இப்போவும் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி வந்துட்டாங்க. இவர் இன்னும் அந்த ஒரு சரியான இடம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக ஒரு ஃபிலிம்ஸ் அமையாததுனால ஐ ஹோப் இந்த படம் வந்து ஒரு ஃபன்ஃபில்டு ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுது. பார்ப்போம், படம் வந்துச்சு அப்படின்னா. மியூசிக் உண்மையிலேயே நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஃபன்ஃபில்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காஸ்டிங் வந்து நக்லைட்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருந்தாங்க. சூப்பர், நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு சரியான ஹோப் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க டீம் வந்து ரொம்பவே பெருசு. அண்ட் அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பைவட் ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதே மாதிரி இளவரசர் சார் இருக்கார், தம்பிராமையா சார் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு போதும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு காஸ்டிங்க்கு. ரொம்பவே படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கு, நல்லா கொண்டு போகிறதுக்கு, ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா டீசர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, ரொம்ப ஃபன் ஃபீல்டாக. ஸோ அதே மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தமிழில் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நல்ல பெரிய காமெடி ஃபிலிம் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. பார்ப்போம், ட்ரெய்லர் வரும்ல, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் படம் வரும்போது பார்ப்போம். நல்லா இருக்குது. உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.